வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாதாம் பிசினில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பாதாம் மரத்திலிருந்து வடியக்கூடிய கம் அல்லது கோந்து பிசின் அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம். எண்ணற்ற ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை இது கொண்டு இருக்கு. பாதாம் பிசினில் 92.3% கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது, 2.4% புரதம் மற்றும் 0.8% கொழுப்பு சத்து இருக்குது. மேலும் இதில் பொட்டாசியம், கால்சியம், சோடியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் சத்தும் இருக்குது. மரத்திலிருந்து வெளியேறக்கூடிய பிசின் கத்தியில் வெட்டி எடுக்கப்படுகிறது. இதற்கு சுவையும் மனமும் கிடையாது, இயற்கையானது, ஆனால் தண்ணீரில் கரையக்கூடியது. இது காய வைத்து சந்தைக்கு அனுப்பப்படும். ஜெல்லி போல இருக்கக்கூடிய பாதாம் பிசினை காய வச்சோம் அப்படின்னா அது கட்டி ஆகிடும். பார்க்க கற்கண்டு போல இருக்கும். மரத்தில் கொஞ்சம் இலைகளும் பூக்களும் இருக்கும். இலையுதிர் காலத்தில் தான் இது நம்ம எடுக்கிறோம். இப்போ காய்ந்த அந்த பாதாம் பிசின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற வைத்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை பயன்படுத்தும் போது தான் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடலை இயற்கையான முறையில் குளிர்விக்கக்கூடியது பாதாம் பிசின். பாதாம் பிசின் அல்சர், அசிடிட்டி, வயிறு உப்புசம், வயிற்று எரிச்சல், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு ஆகிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது. இதில் இருக்கக்கூடிய குளிர்விக்கக்கூடிய தன்மை உடலினுடைய சூட்டை இயல்பாகவே குறைத்துவிடும். அதனால் மூல நோய் கொண்டவர்களும் பாதாம் பிசினிலிருந்து நன்மைகளை பெற முடியும். உடலினுடைய அதிக சூட்டை தவிர்த்துக்கலாம். அந்த உடலின் அதிக சூட்டுகளால் ஏற்படக்கூடிய பலவிதமான பக்க விளைவுகளை இயற்கையான முறையில் நமக்கு நீக்கக்கூடியது தான் பாதாம் பிசின். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பிசின் உடல் எடையை அதிகரிக்க செய்யுது. இதில் 90% கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இதனால் இது உடல் எடையை அதிகரிக்க செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அளவான அளவில் நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கிறதால வளமான அளவில் நம்மளுடைய உடல் எடையை அதிகரித்துக்கலாம். இப்போ அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்னா, இந்த பாதாம் பிசினை பாலில் சேர்த்து பருகும்போது ஒல்லியானவர்கள் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டு உடல் எடை ரொம்பவே மெலிந்து போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் அதிகப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். இதனால் எடை தூக்குபவர்கள் இதை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இதில் இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பிசின் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதன் மூலமாக அவங்க உடல் எடையை தூக்குறதுக்கான பக்க பலம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்கணும். நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிந்து காணப்படுகிறீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கரெக்டான லெவலில் பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்பை குறைக்கக்கூடியது பாதாம் பிசின். பாதாம் பிசின் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் அகற்றப்படும். மேலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினுடைய அளவும் கண்ட்ரோலாக இருக்கும். பாதாம் பிசினை உணவில் வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் போது கொழுப்பை குறைக்கிறதோட உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய அளவையுமே பராமரித்துக் கொள்ளலாம். இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பலவிதமான இதய நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படும். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் பண்ணப்படும். ஸோ அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடுங்க, அது வேற விஷயம். ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவும் இல்லாதால ரத்த நாளங்கள் வழியாக இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும். இதனால் இதய துடிப்பும் சீராக இருக்கும். இப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கெட்ட கொலஸ்ட்ரால், அந்த கெட்ட கொழுப்புகளை குறைய வைக்கிறதுக்கு பாதாம் பிசின் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் வேணும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு தான் பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை பாதாம் பிசின் அதிகரிக்கும். பாதாம் பிசினில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் புரதச்சத்துக்கள், மினரல்ஸ்கள் நரம்பு மண்டலத்தினுடைய இயக்கத்தை அதிகரிக்குது. மேலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. ஸோ இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளை நமக்கு குணப்படுத்தப்படும். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கான அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே ஒட்டுமொத்தமாக வலிமைப்படுத்தக்கூடிய வேலையை தான் பாதாம் பிசின் நமக்கு செய்யும். வயசாகக்கூடிய அந்த பிரச்சனையை தள்ளி போடக்கூடியது பாதாம் பிசின். சருமத்தை ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிடமிருந்து நமக்கு காப்பாற்றி அதில் நமக்கு அந்த புரதங்கள் எதுவும் நமக்கு உடைந்து போகாமல் சருமத்தில் உடையக்கூடிய கரைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு பாதாம் பிசின் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நமக்கு இளம் வயதிலேயே வயசான தோட்டத்தை ஏற்படுத்தும், சருமங்களை சுருக்கங்கள் ஏற்படுத்தும், கோடுகளை ஏற்படுத்தும். அப்போது புரதம், மினரல்ஸ்கள் இரண்டுமே பாதாம் பிசினில் இருக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கி தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களினுடைய தாக்கத்தால் சருமத்தில் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்து முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான சருமம் தொற்றும் இல்லாமல் நம்மளை பராமரித்து கொண்டு வயசான தோட்டத்தை நம்ம தள்ளி போட்டுக்கலாம். நம்மளுடைய ஏஜ் நம்ம சொன்னால் கூட நம்ம யாரும் நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு எங்கே தெரிய ஆரம்பிப்போம்.
பார்ப்போம். தசைகளை வலுப்படுத்தக்கூடியது பாதாம் பிசின். பாதாம் பிசின் உடல் வலி மற்றும் முதுகு வலிகளை குணப்படுத்துது. இதனால் தசைகள் வலுவடைய ஆரம்பிக்கும். இது உடலில் ஆரோக்கியமான தசைகள் உருவாகுவதற்கு நமக்கு வழிவகுக்கும். அதாவது தசைகளினுடைய ஆரோக்கியம் அப்படியே நமக்கு வந்து பாதுகாக்கப்படும். தசைகளில் வந்து இயல்பான வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்து நமக்கு தென்படும். உடல் வலி, தசைகளில் வலி ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. இதுபோல் நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு பாதாம் பிசினை எடுத்துக்கொண்டு நலமாக இருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.